அப்போ யாரும் இல்லை நினைச்சியா? இப்ப பேசுறா. உனக்கு தான் கரைச்சல் கொடுக்க தெரியுமா? வீராவை இப்ப காட்டுறா. இதெல்லாம் சரிப்படாது. ஒழுக்குமா இதுல இருந்து ஒழுங்கிக்க. இல்ல உன் வீட்டுல ஒப்பாச்சாண்டி கேக்க. வாங்க வாங்க. டீ சொல்றேன். ஏய் என் சுருக்கு என்னையா பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல. ஐயா இங்க யாருங்க, அந்த புள்ள வசதியான விட்டு புள்ள வளர்ச்சி பிடிச்சி செட்டிலா இல்லான்றதுக்காக இதெல்லாம் செய்யல. பாவம் அம்மா யாத்திரை அந்த புள்ள படிக்க முடியாம தவிச்சிச்சு. அதனாலதான் இந்த பழக்கமே வந்துச்சு. ஏய்யா படிக்க வைங்கன்னு சொன்னதுக்கு இப்படி 10 பேரோட வந்து மல்லு கட்டுறீங்களே, இது மல்லாக்கப்படுத்து எச்சு சூப்பர் மாதிரில இருக்கு. நீ பாட்டு பேச்சு போயிட்டா இருக்க. இருங்க இருங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இப்படி சொந்தக்காரங்களோட வந்து சுதி ஏத்துனீங்கன்னா இது ஸ்டாண்டுங்க. 4 பேர் வந்து போற இடம் வியாபாரம் பாதிக்கும்ல. என் இசுக்கு உங்ககிட்ட நான் வரவு செலவு கணக்கு பார்க்க வந்திருக்கோம். சிட்டைய பைசல் பண்ண வந்திருக்கோம். இது பாருங்க, நீங்க அடிக்கடி கோவப்படுறீங்க. எப்படி அந்த பிள்ளைய படிக்க வச்சு நான் டாக்டர் ஆக்கிடுவேன். 4 பேரும் நம்ம சொந்தக்காரங்களா போறோம். யார சொந்தக்காரங்கன்னு சொன்ன? என்ன இப்ப சந்தேகம்? உன்னைய பார்த்தா சொல்றேன். முறைப்படி பேசிக்கிறோம்ல, முறை தவறி பேசுறேன். வகுருங்க. நீங்க வகுறாம யாரு வகுறது? உங்களுக்கு அந்த உறுத்து இருக்குல்ல. ஆனா என்ன, வகுந்ததுக்கு பிறகு நாங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்துருவோம். விருந்து கூப்பிடும் போது வகுந்துட்டோமே எப்படி கூப்பிடுறதுன்னு உங்களுக்கு பொறுத்த, வகுத்தாங்களா எப்படி போறதுன்னு எங்களுக்கு பொறுத்த. உறுத்திக்கிட்டே ஒண்ணுமா வாழ முடியும்? என்ன சரிதானே? இத பாரு தம்பி, தெரிஞ்சா தெரியாமல ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டேன். 15 வருஷமா பிரிஞ்சிருந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சுட்டேன். அதனாலதான் உடம்புல கைகால ஒட்டிக்கி இருக்கு. இல்லைன்னா வணக்கத்தை போட்டு வையத்துல வெட்டி வீசிட வேண்டிய ஜாக்கிரதை. இத்தோட என் பிள்ளைகிட்ட பழகுன பழக்கத்தை நிப்பாட்டிக்க. நல்ல பிள்ளைக்கு அழகு சொல்லாம கொள்ளாம ஒதுங்கிறதா இல்ல? அவனை நறுக்கி யாரும் நடிச்சுக்கிட்டு இருக்க? ஒழுங்காத இடத்துக்க. வாங்கப்பா புறப்படுவா. வாங்கப்பா போவோம். கன்ஃபார்மா வில்லைங்க தான். ஒருத்தன் லேட்டா போறானே, டூட்டிக்கு பூசு போல இருக்கு. ஜெராக்ஸ், உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாடா? பஞ்சிங் டயலாக் பேசாம பாஞ்ச பாரு. அதான் வளர்ற பிள்ளைக்கு அழகு. இந்த ரூட் அப்படியே பிக்கப் பண்ணிக்க. சேதாரம் இல்லாம சேஃப்டி ஆயிடுவேன். என்ன குடுமி, ஒர்க் அவுட் ஆகும்ல? எப்படிரா பயந்தது எதுவும் வெளியே தெரியலையே. கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா என்ன? சும்மா இருக்கண்ணே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? சரி, ஏதாச்சும் ஒரு பெரிய ஐடியா ஒன்று சொல்றா. இப்படி செஞ்சா என்ன? என்னது? பேசாம வீட்டுக்கு வரி கேட்டுருவோம். வரியா? என்ன சொல்லி கேட்கறது? கோவில் கட்ட போறோம்னு வரி கேட்போம். கொடுத்தாங்கன்னா நெட்டுக்கு வசூல் பண்ணி ஒரு வாரத்தை ஓட்டலாம்ல. அருமையான ஐடியா வருதா? போடா போ. எங்க போறீங்க? வரி வாங்க. இந்த ஞானம் இங்க இருந்தானே வந்துச்சு. அப்ப இந்த வீட்டுல இருந்தே ஆரம்பிப்போம். கரெக்டாடா, கரெக்ட். சரி, நீ கேட்கறியா நான் கேட்கவா? நீங்களே கேளுங்க. நீங்க ராஜா நாளு. ஏமோ யாருமா வீட்டுல? வாமா வெளியே. வாரியா புல்ட்டு சொல்ல கொண்டு வரவா? எவ்வளவு நேரம் கட்டிட்டு இருக்கிறது? காலங்காத்தால என்ன விஷயம்? வரி வாங்க வந்திருக்கோம். வரியா? என்ன வரி? நாங்க 2 பேரும் சேர்ந்து கோயில் கட்ட போறோம். அதுக்கு வரி கேட்க வந்திருக்கோம். உள்ள கோயில திறக்க வழி இல்ல, நீங்க கோயில் கட்டி கிழிக்க போறீங்களா? யாருகிட்ட என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அன்னை கர்லிங்க பாத்துமா உனக்கு தெரியல? என் புருஷனுக்கு தான் இருக்கு கர்லிங்க. எல்லாருக்கும் கர்லிங் இருக்குமா? ஆனா இந்த கர்லிங்க்கு என்ன பவர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இப்ப என்னப்பு? வீட்டு வரி வேணும். இல்ல தர முடியாது. தர முடியலன்னா வீட்டை காலி பண்ற. நீ வீட்டை காலி பண்ணணுமா? சொந்த வீடப்பு. ரொம்ப தெரியுமா போச்சு. சொந்த வீடா கோயிலுக்கு எழுதி கொடு. கோயிலுக்கு எழுதணுமா? ஏங்க, யாரோ 2 பச்சை சட்டை போட்ட பங்காளிங்க வந்திருக்காங்க. உங்க ஸ்டைல்ல வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க. தைரியம் இருந்தா ஏன் வீட்டையே எழுதி கேப்பீங்க? கோயிலாடா கட்டுறீங்க? உங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்றேன்டா. நான் ரெட்டக்குள்ள பண்ணிட்டு இப்பதான் ஜெயில இருந்து திரும்பி வந்திருக்கேன். மறுபடியும் சம்பவம் பண்ணி சரண்டர் ஆக வச்சிட்டீங்களா? என்ன விட பெரிய ரவுடியா? நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பெரிய ரவுடி எல்லாம் கிடையாதுயா. அந்த எடுவட்ட போய் புதுசா ஒரு ரூட்டை போட்டு கொடுத்தா அது நான்சிக்கு ஆகி போச்சியா. அதுக்காண்டி நீங்க ஆத்திரப்பட்டு அறுவாள் எடுத்து ஒரு அப்பாயை வெட்டிவிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும். அத்தாச்சி வாழ்க்கையை நீங்க பார்க்க வேணாமா? அதெல்லாம் பார்க்க வேணாம். அவர் அடிக்கடி கம்பி என்ற கவர்மெண்ட் பிள்ளைதான். ஏங்க சீக்கிரம் போடுங்க. என்னம்மா நீ வெத்தலை பார்க்க போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏமா ஏமா கட்டுப்படுத்துமா கொஞ்சம். வீட்டை எழுதி கேட்டல போடுவாரு போ. ஐயோ எதுக்கு இப்ப கண்ணை முடுற? கண்ணை முன்னா தாண்டா கரெக்டா வெட்டுவேன். ஐயோ இந்த வியாதி வேற இருக்கா? அம்மா வெட்ட வேணாம் சொல்லுமா? கேட்டல வீட்டை மண்டைய தரங்க. போடுங்க. பயமா இருக்கியா? ஐயோ செத்தாயிட்டாண்டா. எங்க போனாலும் உன்னைய வெட்டாம விட மாட்டேன்டா. ஏண்டா டேய், ஐடியா குடுக்கறேன் இப்படியான ஆபத்துல கொண்டு மாட்டி விடுறது? பயந்து போய் ஊரை தாண்டி படித்துறையில உட்காந்துருக்கான். விடுங்கண்ணே, ஊருக்குள்ள இருந்தாலும் படித்துறையில தான் உட்காந்துருப்போம். ஊரை தாண்டியும் படித்துறையில தான் உட்காந்துருக்கோம். படித்துறை பாண்டிங்கிறது அப்பப்ப எஸ்டாப்ளிஷ் ஆகுது இல்ல, அதை பாருங்க. ஆகுது. இருந்தாலும் ஊர் எல்லையிலாடா வந்து உட்கார்றது. நம்மளும் கொஞ்சம் எல்லாம் மீறிட்டோம்ல. என்னடா மீட்டா? 100 200 கேட்பீங்கன்னு பார்த்தா சொந்த வீட்டை எழுதி கேட்கறீங்க. அப்புறம் உங்களை வெட்டாம என்ன பண்ணுவான்?
வெட்டுவானாமே? கண்டிப்பா வெட்டுவான். கூட்டம் கூடிக்கிட்டே போகுது. அதனால இந்த குருவி கூடு தலை, கிருதா, மீசை எல்லாத்தையும் குறைச்சி கெட்டப்ப சேஞ்ச் பண்ணுங்க. டேய், இந்த கெட்டப்ல தான் அழகா இருக்கேன்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்கான். அழகா இருக்கீங்க, ஆனா உயிர் வாழ வேணாமா? வாழணும்ப்பா. உசுர் வேணும்னா இந்த பிசுரை எடுங்க.